கேளுங்கள் சகோதரியே. ஹாய், என் பெயர் சாரா. நான் ஒரு சுதந்திரமான மாணவி. நான் அமெரிக்காவில் படித்து பட்டம் பெற்றேன். இங்கு சுதந்திரமாகவே இருக்கிறேன். நீங்கள் சொன்னீர்கள், ஜீசஸ் எப்போதுமே தனக்கு இறைத்தன்மை இருப்பதாக உரிமை கொண்டாடவில்லை, அப்படி பைபிளில் எங்கேனும் இல்லை என்பதாக. ஆனால் அந்த வெளிப்பாடு அதிகாரம் 11 அந்த முழு அதிகாரத்தையும் வாசிக்க முடியாது, அது அதிக நேரம் எடுக்கும். அதில் ஜீசஸ் சொல்கிறார், அச்சமடையாதீர்கள், நான் தான் முதலும் கடைசியுமாக இருக்கிறேன். நான் வாழ்கிற ஒருவன். நான் இறந்து விட்டேன், ஆனால் அறிந்து கொள்ளுங்கள், நான் காலாகாலத்திற்கும் உயிர் வாழ்வேன். சாவு வாழ்வு இவற்றின் சாவிகள் என்னிடமே உள்ளன. அது மட்டுமல்ல, அவர் சொல்கிறார், நானே அல்பா, நானே ஒமேகா. ஆகவே அவரேதான் சர்வ சக்தி வாய்ந்த இறைவன். இவையெல்லாம் கடவுளின் நாமங்கள் பழைய புதிய ஆகமங்களில் காணப்படுகிறது. ஆகவே தெய்வீகம் இல்லை என்று என்னால் காண முடியவில்லை. ஜீசஸ் உடல் ரீதியாக கடவுளின் குமாரர் அல்ல, ஆனால் ஆன்ம ரீதியாக கடவுளின் குமாரர்தான். சகோதரி வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை குறிப்பிட்டு கேள்வி கேட்டிருக்கிறார். எந்த வசனம் என்று சொல்லவில்லை, முதல் 20 வசனங்கள் என்று சொன்னார். நான் ஆல்பாவாகவும் ஒமேகாவாகவும் இருக்கிறேன் என்பது 11ஆம் வசனம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 11. இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்கிறார், நானே ஆல்பாவும் ஒமேகாவும் என்று. நானே ஆல்பாவும் ஒமேகாவும், நானே முதலும் கடைசியும் என்று இயேசு கிறிஸ்து கூறியதை வைத்து அவர் கடவுள் தன்மையை சொந்தம் கொண்டாடியதாக நீங்கள் கூறுகிறீர்கள். தெளிவாக கேளுங்கள். சந்தேகத்திற்கு இடமளிக்காத பைபிளின் எந்த ஒரு வசனமாவது, திட்டவட்டமாக எந்த ஒரு வசனமாவது, மொத்த பைபிளிலும் இயேசு கிறிஸ்து நானே கடவுள், என்னை வணங்குங்கள் என்று கூறியதாக கூறப்பட்டுள்ளதா? அவர் அப்படி சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து தன்னை ஆல்பா மற்றும் ஒமேகா என்று சொன்னதால் அவர் எல்லாம் வல்ல இறைவன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆல்பா ஒமேகா, முதலும் கடைசியும் என்றால் எதை குறிப்பிடுகிறது? இயேசு கிறிஸ்துதான் முதலில் படைக்கப்பட்டவரா? இல்லை, அவர் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அவருக்கு முன்பாக அவரது தாயார் இருந்தார். அவருக்கு முன்பாக பல இறை தூதர்கள் பிறந்தார்கள். ஆகவே அவர் முதலானவர் இல்லை. அவர் கடைசி இறை தூதரும் அல்ல. நபி அவர்கள் வருவார் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனங்கள் 12 14 வரை அநேக காரியங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போது தாங்க மாட்டீர்கள். ஆகவே சத்தியத்தின் ஆவியாக அவர் வருவார். அவர் உங்களை சத்தியத்தில் வழி நடத்துவார். அவர் சுயமாய் பேசாமல் அவர் கேள்வியுற்றதை எல்லாம் உங்களுக்கு சொல்வார். வரப்போகிற காரியங்களை அறிவித்து என்னை மகிமைப்படுத்துவார். நபி அவர்களை பற்றி கூறியிருக்கிறார். ஆகவே ஆல்பா மற்றும் ஒமேகா என்றால் என்ன அர்த்தம்? அவரே ஆதியும் அந்தமும் என்று நிச்சயமாக பொருள் அல்ல. ஏனென்றால் அவருக்கு முன்பாக பல பேர் வந்தார்கள், அவருக்கு பின்பும் பல பேர் வந்தார்கள். உண்மையான பொருள் என்ன? இறைவனின் சட்டத்தின் அடிப்படையில் இறை தூதர் என்ன சொல்கின்றாரோ, இறைவனின் சட்டத்தின் அடிப்படையில் அதுதான் முதலும் கடைசியுமாகும். மோசஸ் வாழ்ந்த காலகட்டத்தில் இறை சட்டத்தின் அடிப்படையில் மோசஸ் தான் ஆல்பா மற்றும் ஒமேகாவாக இருந்தார். அவர் கூறியதை பின்பற்ற வேண்டும். இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரது போதனைகள் ஆல்பா மற்றும் ஒமேகாவாக இருந்தது. அதை பின்பற்ற வேண்டியிருந்தது. நபி அவர்களின் காலகட்டத்தில் அவரது போதனைகள் ஆல்பா மற்றும் ஒமேகா, முதலும் கடைசியுமாகும். அவர் இறைத்தன்மையை சொந்தம் கொண்டாடியதாக பொருளாகிவிடாது. ஆகவேதான் சந்தேகத்திற்கிடமில்லாத வசனம் என்று நான் கூறினேன். அவர்தான் முதலும் கடைசியும் என்று அப்படியே எடுத்துக்கொண்டால் பைபிளை படியுங்கள், அது மாறுபடுகிறது. இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவருக்கு முன்பாக அநேகர் வந்திருக்கிறார்கள். அவர் ஒரு தாயின் கருவில் பிறந்தார். அவருக்கு பிறகும் அநேகர் வந்தார்கள். அதனால்தான் சகோதரியே, திட்டவட்டமான சந்தேகத்திற்கு இடமளிக்காத வசனம் என்று சொன்னேன். இதுவே எனது பதில்.